நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ கைஸ், நாங்கள் கொடைக்கானல் வந்திருக்கோம். இன்றைக்கி எல்லா பிளாகும் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஓரியன்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடைக்கானல் வியூஸை நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. ஏண்டா நைட்டு இத்தனை மணிக்கிட்ட காலையில எழுந்திரிக்க சொன்னாங்க, ஞாபகம் இல்ல? ஞாபகம் இல்லையா? ஏய், காலைல 8 மணிக்கு எழுந்திரிச்சாதான் ஏதாச்சும் வரும்போது எல்லாம் தூக்கத்திலேயே போயிருது. எல்லாரும் இந்த தடவை 4 இடத்த பார்க்கலாம், ஒரு விளாக் எடுக்கலாம்னு சொன்னாங்க. அதுவும் இல்லை. கொடைக்கானல் வந்து ஒரு தடவை தான் ஓரசியா போடாதரா. இவரு 10 மணி ஆச்சுவா, சாப்பிட போலாம். சாப்பிட போலாமா? சரி, அங்க பாரு, போட்டிங் போலாம். போட்டிங்கா? போட்டிங் கூட போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஓப்பனே பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம அந்த ஒரு கோயில் ஏதாவது சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம நேர்களுக்கு அதை காமிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? அப்படியே இந்த சைக்கிளிங் காட், அது மாதிரி சைக்கிளிங்லாம் இருக்கு. சரியா? நமக்கு சைக்கிளிங் வேணும். இந்த வயசானவங்க எல்லாம் பழைய நினைவுகள் வரணும், சைக்கிளிங் போகணும்னு நினைப்பாங்க. நமக்கெல்லாம் செட் ஆகுது. நமக்கு என்னைக்கும் பைக் தான். நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அது வேற விஷயம். இருந்தாலுமே சைக்கிளிங் தேவைப்பட்டவங்க இந்த ரவுண்ட்ல வந்தீங்கன்னா இந்த சைக்கிள் இருக்கும், எடுத்து சதக்கு அழுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. பாத்துட்டேன்டா. என்னத்தரா சொல்றான் நிம்மதியை பார்த்தாடு? எங்கடா நிம்மதி? பாக்கல. கேமராமேன், இங்க வந்து அப்படி இப்படி காட்டு மேன். ஏய், நீ அப்ப எது கேட்கல நான் பேசுறது? தனியா தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இவ்வளவு பெரிய சிட்டி பாத்துக்கோ, இதுல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் தெரியுதா? உனக்கு தெரியுதா? தெரியாதுடா. அவன் கஷ்டம் அவனுக்கு தான்டா தெரியும். எப்படா தெரியும் பார்த்தோன்னு? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அது தெரியாது. ஏன்னா அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். இதுதான் உண்மை. அடுத்த நிலையில வரும். தெரியாம உன்ட்ட சொல்லிட்டேன், தலையெழுத்து கேட்க வேண்டியதா போச்சு. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நம்ம கோயிலுக்கே போயெல்லாம் திங்கிற பத்தி எதுவும் பேசலையே. சிக்கிதுரா, வாடா போவோம். இப்படி பசு தான் நிம்மதியெல்லாம் தெரியும். போலாம். டேய், அது என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? என்ன போற மாதிரியே இருக்கு? அத விடுறா, அந்த வாடா மாங்கா சாப்பிட போலாம். திங்கிறதே பேசிக்கிட்டு இருக்க. அது ஒண்ணுனாச்சும் போய் பார்த்து வரலாம். இவ்வளவு தூரம் மேலே இருக்கு. ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட்டாவே வாங்குறா. இருந்தா தரிசனம் டிக்கெட்ல இல்ல, ஒரே டிக்கெட் தான்மா. ஆனா என்ன, ரேஷன் கடைக்கு இருக்கிற மாதிரி கூட்டம் இருக்கு. இங்க மட்டும் தான் கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் இல்ல அதிகமா. ஒரு கை பாத்திரலாம். சரி வா போவோம். என்ன பண்றது? சொல்றாங்க சுபாசு காலம் போன காலத்துல. சரி வா போய் சுபாஷ் வாங்கி பாத்துட்டு வரலாம். செத்த இடத்துல பூவே முளைச்சிருக்கோம். சுபாஷ் படத்தை வேற பார்த்தேன்னா கார் லெவல். என்ன நம்ம இப்படியே பிளாக் எடுத்த மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்? நேயர்களா? அந்த நேயர்கள் என்ன சொல்ல விரும்புறேன்? அவங்களையும் கொடைக்கானல் வாங்க, ஆனா சீசன் டைம்ல வாங்கன்னு சொல்ல விரும்புறேன். எப்படி இருக்கு கிளைமேட்? எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு இல்லடா. இவ்வளவுதான், இங்க இருந்து இவ்வளவுதான், அவ்வளவுதான் இருக்கு. இது மட்டும்தான் இங்க மேட்ரு. கேவல வேற எதுவுமே கிடையாது. வேற எங்கேயுமே அலோட் இல்ல, அவ்வளவுதான். டேய், வீடியோ நல்லாக்கா எடுத்தது. என்னங்கடா காணும்? ஒன்னு எதுக்குடா எடுக்கணும்? சீனரியே தானே எடுக்கணும். என் போன்ல என்ன வீடியோ எடுக்காம என்னடா பண்ணிருக்கீங்க நீங்க? டேய், நான் நினைச்சேன் சீனரி எடுக்க சொன்னா நினைச்சு சீனரி எடுத்தேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? சும்மாப்ல அடுத்த இடத்துக்குலாம் குரங்கு வேற ரொம்ப தொல்லையா இருக்கு. எங்க இருந்து குதிக்கிட்டு வா போலாம். ஸோ கைஸ், நீங்க கிளைமேட் எப்படின்னு பார்த்தா ரொம்ப சில்லா தான் இருக்கு. நாங்க முதல்ல பண்ண தப்பு என்னன்னா வீக்கெண்ட் வந்தது. நீங்களும் அது மாதிரி வீக்கெண்ட் வராதீங்க.
வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. வீக்கெண்ட் வந்தா ரொம்ப கூட்டமா இருக்கும், நிறைய இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதே மீறி லீவ் அப்பதான் இருக்குன்னா வந்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ஒரு நாய் வேற எதுக்கு விசில் அடிச்சுட்டு இருக்குன்னு தெரியல. டேய் வாங்கிட்டே ஒரு மைக் இருக்குடா, விசில் அடிச்சு விளாண்டுட்டு இருக்க. ஏன்டா இப்படி எல்லாம் வச்சுட்டு லாக் எடுக்க முடியுமா? விசில் அடி கத்துக்கணும் நல்லா. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க.